அரசு தேர்வுக்கு உரிய எளிய தமிழ் இலக்கணம். கா. சரோஜா, முதுகலை தமிழாசிரியை. இன்று பார்க்கக்கூடிய பகுதி 2வது பகுதி, 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் KSR சேனலில் 6ஆம் வகுப்பு இலக்கண பகுதி பார்த்துருக்கோம். இது அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய ஒரு இலக்கண பகுதியாகும். அதில் இன்றைக்கி 2வது பகுதி, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகை. 3 புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் பெற்றது எது? ஆயுதம். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். மொழி என்பதன் வேறு பொருள் சொல். ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை என்ன என்று கூறுவர்? இன எழுத்துக்கள். உச்சரிப்பில் வேறுபாடு உள்ள ஒலிகளின் பெயர் என்ன? மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? 8. ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்துக்களின் பெயர் என்ன? சுற்றெழுத்து. சுற்றெழுத்துக்கள் எத்தனை? சுற்றெழுத்துக்கள் 3. ஆ, இ, உ. இன்று சுட்டாக பயன்படுத்தாத எழுத்து எழுது. உ. சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது எது? அகச்சுட்டு. சொல்லின் புறத்தே இருந்து பொருள் தருவது எது? புறச்சுட்டு. அண்மைக்குரிய சுட்டு எழுத்து எது? ஈ. சேமிக்குரிய சுற்றெழுத்து ஆ. அந்த இந்த என்ற திரிந்து சுட்டுப்பொருளை தருவதன் பெயர் என்ன? சுட்டுத்திரிபு. வினாப்பொருளை தரும் எழுத்துக்களின் பெயர் என்ன? எத்தனை? வினாப்பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்ற 5 எழுத்தும் வினா எழுத்துக்கள் எனப்படும். அடுத்தது சொல்லிலக்கண பகுதி அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.